கண்டு களிப்பதற்கு, அதனை ரசிப்பதற்கு இவங்களுடைய அப்பாக்கள் நிறைய இடத்தில் இருப்பதில்லை. இவர்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் நீசமடைகிறார். பிறகு இவர்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது நீசமடைகிறார். அப்போ இந்த சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய உல்லாசம், லக்ஸுரி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டிசிப்ளின் இல்லாமல், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல், ஒரு கால் போன போக்கில் இருந்தால் இவர்களுடைய பாக்கியம் தடைபடும். அப்போ இவர்கள் கூடுதல் கவனம் இதனை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். மேலும் இவர்கள் உச்சமடையக்கூடிய வீடுங்கிறது சேட்டனுடைய வீடுங்கிறதுனால மக்கள் தொடர்பு, மிகப்பெரிய ஜாம்பவான்களாக மாறுவது, இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்களுக்கு லாபாதிபதியாக வரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய். இப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு பொதுவாகவே ஆதாயமும் லாபமும் இவர்களுக்கு உண்டு. இவர்களுடைய லாபஸ்தானத்தில் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் என்று குறிகாட்டக்கூடிய சந்திரன் அப்படிங்கிற கிரகம் நீசமடைவதனால் நிறைய பேர் என்னன்னா ஃபேமிலி லைஃப் பார்ட்னரை பிரிந்த பிறகு இவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. மேலும் இந்த 11ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு 8வது இடம், அது மறைவு ஸ்தானம். இது குறிக்காட்டக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அங்கீகரிக்கப்படாத பொருட்களை இவர்கள் கையில் எடுக்கும் பொழுது அதற்குண்டான ஃபைனோ தண்டனையோ இவர்கள் அனுபவிக்கிறார்கள். குறிப்பாக அந்த ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை அந்த ஒரு கான்செப்டாக இருக்கலாம், அது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கைவிடப்பட்ட ஒரு பொருளாக இருக்கும். அந்த பொருளை மறைமுகமாக எடுத்து ப்ரொமோட் செய்யும் பொழுது, அந்த கான்செப்டை மறைமுகமாக எடுத்து ப்ரொமோட் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் இவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தாலும் நாளடைவில் இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்பது கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய விரையாதிபதி குரு இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் போய் உச்சமடைந்திருந்தாலும்